வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பக்தி பெருக்குடன் உப்பு போல துயரங்கள் களைய உப்பு தூவிய பக்தர்கள். நடு இரவில் பவனி வந்த மாரியம்மனின் குவிந்த பக்தர்கள். நீலகிரி மாவட்டம் பொக்காபுரம் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி இந்த கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் இந்த கோவிலில் 5ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெறும். ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கோவில் திருவிழாவில் நீலகிரி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், கேரளா, கர்நாடகா உட்பட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம். பழங்குடியின மக்கள் மற்றும் படுகர் சமுதாய மக்களால் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். அப்போது மாவட்ட ஆட்சியருக்கு பழங்குடியினர் மக்களின் பாரம்பரிய இசையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவிற்காக 50க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி இரவு 10:30 மணிக்கு பல்வேறு சிறப்பு வழிபாடுகளுடன் மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். தேர் திருவிழாவில் மேலதாளங்கள் முழங்க படுகரின மக்கள் அவர்களின் மொழி பாடல்களை பாடி நடனமாடி பங்கேற்றனர். வடம் பிடிக்கப்பட்ட தேர் கோவிலை 2 முறை சுற்றி வந்தது. அப்போது வழிநெடுகிலும் தேரில் பவனி வந்த மாரியம்மனுக்கு பக்தர்கள் உப்பை இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றி வழிபட்டனர். இவ்விழாவினையொட்டி நீலகிரி மட்டுமின்றி கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவிலிருந்தும் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் போக்குவரத்து கழக சிறப்பு பேருந்துகள் மேட்டுப்பாளையம், உதகை உட்பட பல்வேறு இடங்களிலிருந்து கூடலூர் வழியாக இயக்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை சோலூர் பேரூராட்சி, இந்து சமய அறநிலையத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை உட்பட அனைத்து துறையினரும் செய்திருந்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.